எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணாலே புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு பேர் இருக்கு, அது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது என்னன்னா, இஸ்லாமியர்கள் தன்னோட புனித ஸ்தலமா பாக்குறது சவுதி அரேபியால இருக்கிற மெக்கா. வாழ்நாள்ல ஒரு முறையாவது அங்க போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முஸ்லீமா இருக்கிற எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தான். காபா இருக்குல்ல, அதுக்கு மேல போத்தி இருக்கிற அந்த பிளாக் துணி பேர் தான் கிஷ்வா. காபா கிஷ்வா அப்படிங்கிற ஒரு இடமே ஃபுல் ஆஃப் பிரேயர்ஸ், நிறைய அழுகை, நிறைய சந்தோஷங்கள், கவலைகள், நிறைய நம்பிக்கை, இதெல்லாம் சூழ்ந்த ஒரு இடம் தான் மெக்கா. இந்த காபா கிஷ்வாவை ஒரு முறையாவது தொட்டு பார்த்து தன்னுடைய பிறவி பயனை அடைஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இருக்கும். அவ்வளவு புனிதமா இருக்கு இந்த கிஷ்வா துணிய 3 செக்மெண்டா எப்ஸ்டீன் வாங்கியிருக்காருன்னு சொன்னா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எஸ், 3 ஃப்ரேம்டு பீசஸ் ஆஃப் கிஷ்வா துணி மெக்கால இருந்து புளோரிடாக்கு போயிருக்கு. இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா அசீசா அல் அஹ்மதி அப்படிங்கிற யுஏஇ பிசினஸ் உமன். இது கூட ஹெல்ப் பண்ணது யாருன்னா அப்துல்லா அல் மாரி அப்படிங்கிற ஒருத்தர். இது எல்லாமே இமெயில்ல மென்ஷன் ஆயிருக்கு. இது எப்ப போயிருக்கதா சொல்றாங்கன்னா பிப்ரவரியில இருந்து மார்ச் 2017 போன மாதிரி சொல்றாங்க. எதுல போயிருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் ஏர்லைன்ல அனுப்புறதா அந்த மெயில்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த 3 பீசஸ்க்கான இன்வாய்ஸ் $10,890 சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ஆதங்கம்னா, இவ்வளவு புனிதமான ஒரு துணி புனிதமன்றவர் கிட்ட போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தான். எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல ஒரு டூம் ஷேப்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அதுக்கு மேல போத்துறது தான் இந்த கிஷ்வா துணின்ற மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது உண்மைன்றது நமக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்புறம் இந்த கிஷ்வா அந்த துணியை சேல்ஸ்க்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதையும் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.